வீக் டேஸ்ல டெய்லி வந்து காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன். சரி வீக்கெண்ட்ல நல்லா தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா, பசங்க அன்னைக்குன்னு பார்த்து காலையில எந்திரிச்சு பசிக்குது அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க. சரி ஏதாவது சிம்பிளா செஞ்சு குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ பார்த்தேன். அதுல வந்து பிரெட் வந்து ஒரு 5 ஸ்லைஸ் இருந்தது. கூடவே முட்டை, கேப்சிகம் கொஞ்சமா இருந்தது. சரி அத வச்சு ஏதாவது சாண்ட்விச் மாரி பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி எப்பவும் அதானே பண்றோம். பிரெட் உப்புமா மாரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணிட்டுருக்கேன். வெங்காயம், கேப்சிகம், கருவேப்பிலலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மசாலா தூள் எல்லாமே வந்து சேர்த்துக்க வேண்டியது தான். முக்கியமா வந்து மிளகுத்தூள், ஜீரகத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறமா முட்டைய வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். முட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து முட்டை பொடி மாஸ் மாரி நல்லா கொத்தி விட்டுக்கலாம். முட்டைக்கு மேலேயும் கொஞ்சமா வந்து மிளகுத்தூள், உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பிரெட்ட வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் பொடியா வந்து பிரெட்ட வந்து நல்லா கட் பண்ணிட்டேன். நம்ம உதுத்து விட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா பொடியா வந்து கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா, நல்லா சீக்கிரமாவே நல்லா சாஃப்ட்டா ஆயிடும். நல்லா இந்த மாரி பிரெட்ட சேர்த்துட்டு நல்லா கொத்தி விட்டுக்கலாம். கொஞ்சமா வந்து ஹாட் வாட்டர் வந்து நான் இந்த மாரி மேல தெளிச்சுட்டு, மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுடுறேன். அப்பதான் வந்து பிரெட் வந்து நல்லா சாஃப்ட்டா வந்து நல்லா ஜூஸியா வந்து கிடைக்கும். என் பொண்ணு ஃப்ரிட்ஜ்ல ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸ் இருந்தது. அத பார்த்துட்டா, சரி பசங்களுக்காக அதையும் வந்து வச்சுட்டேன். எந்த சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். லாஸ்ட்டா கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா, சூப்பர் டேஸ்ட்ல நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியா பிரெட் உப்புமா ரெடி. இந்த மழைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. செமையா இருக்கும்.